இந்த மாடியூலோட நெக்ஸ்ட் டாபிக் அரேஸ். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இந்த அரேஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அண்ட் இந்த அரே அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த அரேஸோட பாட்டை நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் அரேவை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். அண்ட் அரேவை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அண்ட் எப்பெல்லாம் நம்ம அரே யூஸ் பண்ணுறோமோ இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டை பற்றி பேசுவோம். அந்த இண்டெக்ஸ்னா என்ன அர்த்தம், அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அண்ட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஆப்ரேட்டருக்கும் அரேஸ்க்கும் என்ன சம்பந்தம், என்னதான் அட்வான்டேஜஸ் அரேல இருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே ஒரு 2 பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னென்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அண்ட் அரே டிக்ளரேஷன், அரே கிரியேஷன், அரே இனிஷியலைசேஷன், அண்ட் லென்த் விசஸ் லென்த். இந்த லென்த்துக்கும் இந்த லென்த் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த சுச்சுவேஷனில் லென்த்தை யூஸ் பண்ணணும், எந்த சுச்சுவேஷனில் லென்த் மெத்தடை யூஸ் பண்ணணும், அண்ட் அனானிமஸ் அரேனா என்ன, எப்போ அனானிமஸ் அரேஸை யூஸ் பண்ணணும், அரே எலமெண்ட் அசைன்மெண்ட், அரே வேரியபிள் அசைன்மெண்ட், அன்இனிஷியலைஸ்டு அரேஸ். இந்த 13 டாபிக் தான் நம்மளோட அரேஸோட பாட்டை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். அந்த ப்ரோக்ராமோட நீடாக நான் இந்த 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு வேல்யூவை எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் என்னோட கோடிங்கில், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்? எஸ், அஃப்கோர்ஸ் வேரியபிள். ஸோ இந்த வேல்யூவை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த இடத்தோட அட்ரஸ் எனக்கு தெரியணும். பட் ஒவ்வொரு டைமும் அட்ரஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துக்கு ஒரு நேமை கொடுத்தோம். அதை தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜில் அந்த வேரியபிளோட நேமை மட்டும் கொடுத்தா பத்தாது, நம்மளோட கம்பைலருக்கு அந்த வேரியபிள் என்ன டைப்புங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் இந்த 10ங்கிற இன்ட்டு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ என்னோட நீட் என்னன்னா, நான் இந்த மாதிரி 2 இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். லெட்ஸ் சே 25, 30. இந்த மாதிரி 2 இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், அகைன் 2 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். a ஈக்குவல் டு 25, b இஸ் ஈக்குவல் டு 30. அகைன் அதோட டைப்பையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ int a ஈக்குவல் டு 25 ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர், int b ஈக்குவல் டு 30 செமிகாலன். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அண்ட் கம்மியான வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிரச்சனை எப்போ வரும்னா, இப்போ ஒரு 100 இன்ட் வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணணும். எப்படி இதை ஸ்டோர் பண்ணுவேன் என்னோட கோடிங்கில்? அந்த 100 வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம், கண்டினியூஸாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நீடும் கிடையாது. ஒரு 100 இன்டீஜர் வேல்யூவை என்னோட கோடிங்கோட பார்ட்டாக நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணனா ஸ்டோர் பண்ண முடியும்? 100 இன்ட் வேரியபிள் யூஸ் பண்ண முடியுமா? இன்ட் ஏ பி சி, அப்புறம் கேபிட்டல் ஏபிசி, அப்புறம் A1 B1 B2 இந்த மாதிரி. ஸோ 100 இன்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம 100 இன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா இதை விட ஒரு ஒஸ்ட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் இருக்கவே இருக்காது. பிகாஸ் என்னோட கோடே மொத்தமாக ஒரு 10 லைனுக்கு தான் இருக்கும் அப்படின்னா நான் இந்த இன்டீஜரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 லைன்ஸ் எடுத்துப்பேன். இதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன வரும், கோடோட லென்த் அதிகமாகிடும். கோடோட லென்த் அதிகமானால் அந்த கோடை மெயின்டைன் பண்ணுறது டிஃபிகல்ட் ஆகிடும். அண்ட் 100 வேரியபிள் நேமையும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். இன்கேஸ் நான் அகெயின் அந்த கோடில் வேற ஏதோ ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறேன், இந்த வேரியபிள் நேம் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ அப்போ அந்த 100 வேரியபிளையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். அண்ட் எந்த வேரியபிளில் எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது, அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டமாயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா நம்ம கோடில் ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷனெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அரேஸுங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்தாங்க. அரேஸ்னா ஆக்சுவலாக என்ன, இப்போ இந்த 100 இன்ட்டு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 100 இன்ட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். இதே 100 இன்ட்டு வேல்யூவை ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியுமா? அந்த கான்செப்ட் தான் நமக்கு அரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ int a is equal to 1, int b is equal to 2, int c is equal to 3. இந்த மாதிரி நான் ஒரு 100 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் எந்த வேரியபிளில் எந்தெந்த வேல்யூஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கோடோட லென்த் அதிகமாயிரும். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் எந்த கான்செப்ட் போனோம், அரேஸுங்கிற கான்செப்ட் போனோம். இந்த 100 லைன்ஸ் ஆஃப் கோட அரேஸில் ஜஸ்ட் ஒரு 2 or 3 லைன்ஸில் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த அரேவை கிரியேட் பண்ணும், இன்ட் அரேவோட நேம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேரியபிள் நேம் தான். அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி அதோட டைப்பை கொடுக்கணும். இன்டனை கொடுத்தா என்னோட வேரியபிள் ஒரே ஒரு இன்டீஜரை ஸ்டோர் பண்ண போதுன்னு அர்த்தம். அந்த டேட்டா டைப்புக்கு பக்கத்தில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கொடுத்தா என்னோட கம்பைலருக்கு நம்ம என்ன இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபிள், பட் இது ஒரு இன்ட்டை மட்டும் ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை, நிறைய இன்ட்டை ஸ்டோர் பண்ண போகுது. அண்ட் ரைட் சைடில் அந்த அரேவை நம்ம கிரியேட் பண்ணணும். நியூ இன்ட் ஆஃப் எத்தனை வேல்யூவை ஹோல்ட் பண்ண போகிறோம், 100 வேல்யூஸை ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு லைனில் இந்த 100 இன்டீஜரை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எவ்வளவோ அவ்வளோவே என்னோட கம்பைலர் கிரியேட் பண்ணிடும். அண்ட் நம்ம இன்புட் வாங்குறதுக்கு லூப் யூஸ் பண்ணி ஸ்கேனரில் இன்புட் வாங்கிக்கலாம்.
அண்ட் அது ஜஸ்ட் ஒரு 2 ஆர் 3 லைன்ஸ் தான் வரும். ஸோ 100 இன்ட்டை வாங்குறதுக்கு இங்கே நான் 100 லைன்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். அதே அரேஸ் யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆர் 4 லைன்ஸ்லேயே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ரீசன் நம்ம அரேஸ்க்கு போகணும். அரேஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, அரேஸ் எந்த சுச்சுவேஷனில் நம்ம அரேஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்தோம். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது நம்ம அரே கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், நிறைய வேல்யூஸை கூட ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். மோர் வேல்யூஸ் பட் ஒன் வேரியபிள். அண்ட் அந்த வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. இப்போ அதுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூமும் என்னால் கான்ஸ்டன்ட் டைமில் ஆக்சஸ் பண்ண முடியும். டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் 99th வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. எல்லா வேல்யூவையும் நம்ம கான்ஸ்டன்ட் டைமில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியர் ஆக்சஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு அரேஸ் யூஸ் பண்ணால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் கோடோட லென்த் குறையும். கோடோட லென்த் குறைஞ்சா கோடோட டிஃபிகல்ட்டி குறையும். கோடை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. டேட்டா மேனேஜ்மெண்ட் ஈஸி. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நான் 10ன்னு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், அதை ஒரு இடத்துல போட்டு வைப்பேன். அதான் வேரியபிள்னு சொல்லியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு டைப்பே நான் கொடுக்கணும். இப்போ இந்த 10 வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இந்த 10 நான் பிரிண்ட் பண்ணணும். அதாவது இந்த வேல்யூவை நான் யூஸ் பண்ணணும். அந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எது மூலியமா ஆக்சஸ் பண்ணுவேன், அந்த வேரியபிள் மூலியமா ஆக்சஸ் பண்ணுவேன். அப்போ இந்த 10 பிரிண்ட் பண்ணோம்னா ஏவை பிரிண்ட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 10ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இப்போ இதையே நம்ம அரேக்கு டெபிட் பண்ணலாம். நான் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 2 வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதுக்கான அரே, அதாவது 2 இன்டீஜர் வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதுக்கான அரே. ஃபர்ஸ்ட் வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன், செகண்ட் வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன். இந்த அரேயோட நேம் ஏன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மொத்த அரேயோட நேம் தான் எனக்கு ஏ. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த 1ங்கிற வேல்யூவை நான் தனியாக பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணுறது? நார்மல் இன்டீஜராக இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் நேமை பிரிண்ட் பண்ணால் எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இந்த இடத்துல நான் வேரியபிளோட நேமை பிரிண்ட் பண்ண முடியுமா? அப்படி நேமை நம்ம பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ தான் பிரிண்ட் ஆகாது. என்ன பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம லேட்டர் பார்க்கலாம். பட் இந்த 1 எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது? எத்தனை வேல்யூஸ் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரே நேம் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்க இண்டிவிஜுவல் வேல்யூஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச கான்செப்ட் தான் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸுங்கிறது அந்த அரேக்குள்ளே இருக்க எலமெண்ட்டோட பொசிஷன் நம்பர். அது அந்த அரேல எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற நம்பர் தான் இண்டெக்ஸ். இது ஜென்ரலாக 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். என்னோட அரேவோட லென்த் 3, அதாவது என்னோட அரேவோட மொத்தம் 3 எலமெண்ட் இருக்குன்னா அப்போ அதோட இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகி லென்த் -1 வரைக்கும் இருக்கும், அதாவது 2 வரைக்கும் இருக்கும். என்னோட அரேயோட லென்த் 4 அப்படின்னா இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகி 3 வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த ஏங்கிற அரேல இந்த 1 நான் பிரிண்ட் பண்ணணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அரே நேம் இதை மட்டும் கொடுத்தா பத்தாது, அதோட பொசிஷனையும் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 2 பிரிண்ட் பண்ணணும்னா அரே நேம் அந்த 2வோட பொசிஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம்னா எனக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குற பொசிஷன் நம்பரை தான் நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டெக்ஸ் ஏன் 0ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டினாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ சி லாங்குவேஜில் நம்ம பாயிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். நிறைய பேர் பாயிண்டர்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் பாயிண்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் அண்ட் டிஃபிகல்ட்டான கான்செப்டே கிடையாது. நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நத்திங் இஸ் டிஃபிகல்ட், ரைட்? அந்த இண்டெக்ஸும் பாயிண்டரும் ரொம்பவே ரிலேட்டடான கான்செப்ட். ஸோ அந்த பாயிண்டர் அரித்மெட்டிக்கை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டா இண்டெக்ஸ் ஏன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மேபி நம்ம அதை ஒரு தனி வீடியோவில் வேணால் பார்ப்போம். இப்போ நம்ம அதை போட்டோம்னா நம்ம கான்செப்ட்லேருந்து டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிடுவோம். ஓகே, ஸோ இண்டெக்ஸ்னா என்னது, எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆப்ரேட்டர், ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டர். ஸோ எந்த லாங்குவேஜில் நம்ம அரே கான்செப்ட் படித்தாலும் அந்த அரேஸ் கூட இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அரேனாலே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் மெயினாக ஞாபகம் வரும் எல்லாத்துக்கும், அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டரை ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு நேமில் சொல்லுவாங்க. சில லாங்குவேஜில் சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, சில லாங்குவேஜில் இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, அண்ட் நார்மலாக ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டர் கூட சொல்லிக்கலாம். நோ இஷ்யூஸ். இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஒரு அரேவோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கும் அண்ட் அந்த அரேவோட எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுற டைம்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்ட் ARR. இந்த ARR அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அரே வேரியபிள் அப்படின்னு நான் சொல்லணும்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போடணும். அதே மாதிரி இந்த அரேவை கிரியேட் பண்ணும்போது நான் சைஸ் கொடுப்பேன், அந்த சைஸையும் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ இந்த ARR அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபிள், அது 2 இன்டீஜரை ஹோல்ட் பண்ணும். அந்த ARRோட சைஸ் 2. இப்போ இதுக்குள்ளே நான் வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன், இல்லை அதுக்குள்ளே இருக்க வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறேன், மாடிஃபை பண்ணுறேன், எது பண்ணாலுமே அந்த இண்டெக்ஸ் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ 2 எலமெண்ட்னா எனக்கு 2 பொசிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0 அண்ட் செகண்ட் பொசிஷன் 1. ஸோ இதுக்குள்ளே நான் 1ங்கிற ஒரு வேல்யூ போடுறேன், இதுக்குள்ளே 2ங்கிற ஒரு வேல்யூ போடுறேன். ஸோ எந்தெந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த அரேவை டிக்ளேர் பண்ண போது யூஸ் பண்ணியிருக்கோம்,
கிரியேட் பண்ணும்போது அதோட சைஸை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்சஸ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஸ்கொயர் பிராக்கெட் ஆப்ரேட்டர் அண்ட் அரே. அண்ட் நெக்ஸ்ட் என்னதான் நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்க தானே செய்யும். ஸோ அரேஸ்க்கும் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே 2 மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அரேஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் சைஸ். அந்த அரேவை கிரியேட் பண்ணும்போதே எத்தனை எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய அரே அப்படிங்கிற சைஸையும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்னா நியூ இன்ட் ஆஃப் 2. அப்போ இந்த 2 தான் என்னோட அரே சைஸ். இந்த ஏஆர்ஆர் அப்படிங்கிற அரே 2 இன்டீஜர் தான் ஹோல்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரே நான் கிரியேட் பண்ணுறேன். இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 3. இந்த ஏங்கிறது ஒரு அரே. அந்த அரே 3 இன்டீஜர் வேல்யூவை ஹோல்ட் பண்ணும். எனக்கு ரன் டைம்ல யூசர்ஸ் வேல்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டான், என்னோட அரே வாங்கி ஸ்டோர் பண்ணிடும். செகண்ட் வேல்யூ கொடுத்துட்டான், என்னோட அரே வாங்கி ஸ்டோர் பண்ணிடும். தேர்ட் வேல்யூவும் கொடுத்துட்டான், என்னோட அரே வாங்கி ஸ்டோர் பண்ணிடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் டைம்ல யூசர் கிட்ட இருந்து எனக்கு இன்னொரு வேல்யூவும் வருது. இந்த வேல்யூவை என்னோட அரேவால ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த அரேட்ல இடம் இல்லை. நான் கிரியேட் பண்ணும்போது 3 பேருக்கு தான் இடத்த ரிசர்வ் பண்ணியிருக்கேன். அப்போ 4வது இன்னொரு ஆள் வந்தா அந்த ஆளுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற கெப்பாசிட்டி என்னோட அரேக்கு கிடையாது. ஸோ எப்பெல்லாம் நம்ம அரே கான்செப்ட் போகிறோமோ கண்டிப்பாக நம்மளுக்கு சைஸ் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்படி சைஸ் நம்மளுக்கு அட்வான்ஸாக தெரியலனா அரே கான்செப்டே நம்ம போக முடியாது. பட் எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்கு சைஸ் முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, அரேஸ் ஆர் ஹோமோஜீனியஸ் இன் நேச்சர். அப்படின்னா அரேஸ் சிமிலர் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணும். இந்த ஏங்கிறது என்ன டைப்? இன்ட் அரே. அப்படின்னா இந்த ஏங்கிற வேரியபிள் ஒன்லி இன்டீஜர் வேல்யூவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும், வேற எந்த வேல்யூவும் ஸ்டோர் பண்ணாது. இப்போ இதே அரேல நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் 3 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணலாம். அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் 0, 1, 2ன்னு இருக்கும். ஸோ ஏ ஆஃப் 0ல் நான் 1 கொடுக்குறேன். அண்ட் ஏ ஆஃப் 1ல் நான் 2 கொடுக்குறேன். ஏ ஆஃப் 2ல் நான் 2.5 எஃப் கொடுக்குறேன். இதனால் எஃப் போட்டிருக்கேன் பிகாஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் பக்கத்தில் எஃப் போட்டால் தான் அது ஃப்ளோட். இல்லைன்னா என்னோட கம்பைலர் அதை என்னன்னு கன்சியூம் பண்ணிக்கும், டபுள்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ஒரு வேலிடான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. என்னோட கம்பைலர் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். எனக்கு கம்பைலேஷன் எரர் வரும். பிகாஸ் இது ஃப்ளோட்டு, இது இன்டீஜர். இது ரெண்டுமே வேற வேற ஃபேமிலி. அப்போ ரெண்டுத்துக்கும் கம்பேட்டபிலிட்டி இருக்காது. அப்போ நம்மளுக்கு என்ன எரர் வரும்? பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் ஃப்ளோட் டு டபுள். பிகாஸ் அரேஸ் ஆர் ஹோமோஜீனியஸ். இன்டீஜர் அரேல இன்டீஜர் மட்டும்தான் இருக்கும், கேரக்டர் அரேல கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த டைப்பையும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இந்த 2 ப்ராப்ளமை ஃபேஸே பண்ண முடியாதா? இதை நம்ம வச்சு வாழ்ந்து தான் ஆகணுமா? சால்வ் பண்ண முடியாதா? இப்படியெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு ஜாவால கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். எப்படி அரேங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரோ அதே மாதிரி இந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. லிஸ்ட் இருக்குது, கியூ இருக்குது, மேப் இருக்குது, ட்ரீ இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஹோமோஜீனியஸ் கிடையாது. அண்ட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது. நம்மளுக்கு வேல்யூஸ் வர வர ஆட்டோமேட்டிக்காக இது க்ரோ ஆகிக்கும். அண்ட் வேற வேற எலமெண்ட்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு இன்டீஜர், ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஒரு பூலியர், இந்த மாதிரி. ஸோ அரேஸோட இந்த 2 ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஜாவாவில் நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் கலெக்ஷன். அண்ட் இது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதை நம்ம லேட்டர் மாடியூலில் பார்ப்போம். இது வந்து ரொம்ப லென்த்தான மாடியூலாகவே இருக்கும். ஃபைன். ஸோ அரேவை பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இது எல்லாத்தையும் வச்சு வாட் இஸ் அரே அப்படின்னு கேட்டால் உங்களால் ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா? அந்த டெஃபினேஷன்லேயே அரேஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அடங்கியிருக்கணும். இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வாட் இஸ் அரே அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொடுக்க போகிற ஆன்சரை வச்சு அவங்க ஃபர்தராக எந்த கொஸ்டினுமே உங்ககிட்ட கேட்கக்கூடாது. அப்படி இருக்கும் நம்ம கொடுக்குற கொஸ்டின். ஸோ அரேஸ்க்கு நான் ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன். அரே இஸ் an indexed collection of fixed number of homogeneous elements stored under a single name. ஸோ நம்ம பார்த்த எல்லா கான்செப்டும் ஒரே டெஃபினேஷனில் அடங்கிருச்சு. அரே இஸ் an indexed collection. இங்கே கலெக்ஷன்னா மோர் தென் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது தான் அரே. அதை எப்படி அக்சஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. அரேயோட சைஸ் ஃபிக்ஸ்டா இல்லை டைனமிக்கா? ஃபிக்ஸ்டு. அரே என்ன மாதிரியான எலமெண்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்? ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ், அதாவது சிமிலர் எலமெண்ட்ஸ். ஸோ அரேக்கு நம்மளுக்கு எத்தனை நேம் இருக்கு? ஒரே ஒரு நேம் தான் இருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அரே இஸ் an indexed collection of fixed number of homogeneous elements stored under a single name. ஸோ வாட் இஸ் அரே அப்படின்னு கேட்டால் ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் இப்படி தான் கொடுக்கணும். பிகாஸ் 90% ஆஃப் த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இந்த டெஃபினேஷன்லேயே அடங்கிருச்சு.
நெக்ஸ்ட் அரேவை எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அரே டிக்ளரேஷன். இதுல 1D அரே எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் தென் 2D அரே எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு 1D அரேவை டிக்ளேர் பண்றதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த அரேவோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் தென் இது அரேன்னு சொல்றதுக்கு அந்த ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கு பக்கத்துல அந்த அரேவோட நேம். இதே மாதிரியே நம்மளுக்கு இன்னும் சில டிக்ளரேஷனும் இருக்கு. டேட்டா டைப், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை அரே நேம்க்கு முன்னாடியும் நம்ம போட்டுக்கலாம். ஆர் டேட்டா டைப் அரே நேம்க்கு பின்னாடியும் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை போட்டுக்கலாம். ஆர் எல்ஸ் டேட்டா டைப் ஸ்பேஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்பேஸ் அரே நேம். ஸோ இது 4 ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு 1D அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கான கரெக்டான சென்டெக்ஸ் தான். பட் இது ஹைலி ரெக்கமெண்டட் அப்ரோச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் ஹைலி ரெக்கமெண்டட். எதனால? பிகாஸ் இந்த அப்ரோச்சில் தான் என்னோட அரேவோட நேமும் அதோட டைப்பும் கிளியராக செப்பரேட் ஆகிருக்கு. இந்த 4 அப்ரோச்சில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். பட் அரேவை டிக்ளேர் பண்ணும்போது அரேவோட சைஸை கொடுக்கக்கூடாது. சி லாங்குவேஜில் எப்படி நம்ம ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம்? சி லாங்குவேஜ் இருந்தால் இன்ட்டு அரேயோட நேம் ஏன்னு வச்சுக்கிறேன், ஸ்கொயர் பிராக்கெட், அண்ட் இந்த இடத்துல அரேயோட சைஸ் கொடுத்துருப்போம். ஸோ இது கரெக்டாக எனக்கு கம்பைல் ஆகும் அண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது அப்படியே ஜாவாக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணால் இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை நம்ம ஏக்கு பின்னாடியும் கொடுத்துக்கலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிக்கலாம். அரேயோட நேம் இந்த இடத்துல நம்ம சைஸை கொடுக்கக்கூடாது. இன்கேஸ் நான் இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் 5a இப்படி கொடுத்தேன்னா இந்த கோட் கம்பைல் ஆகாது, எனக்கு கம்பைலேஷன் எரர் வரும். பிகாஸ் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் அரேவை டிக்ளேர் பண்ணும்போது அரேவோட சைஸ் கொடுக்கக்கூடாது. சைஸ் நம்மளுக்கு எப்போ தேவைப்படும்? அந்த அரேவை கிரியேட் பண்ணுறப்ப தான் தேவைப்படும். அரேவை டிக்ளேர் பண்ணும்போது அந்த அரே கிரியேட் ஆகாது ஜாவா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். கிளியரா? அதே மாதிரி இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் வந்து அந்த அரேயோட டைமென்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ நான் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருந்தேன்னா இது ஒரு 1D அரே. அந்த ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் டேட்டா டைப்க்கு பக்கத்தில் இருக்கலாம், இல்லை அரே நேம்க்கு முன்னாடி இருக்கலாம், அரே நேம்க்கு பின்னாடி இருக்கலாம், இல்லை ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் ஸ்பேஸ் செப்பரேட்டடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு பார்த்தோம். இப்போ இதே ரெண்டு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம்னா அதை நம்ம 2D அரேன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2D அரேக்கான டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப், இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டால் 1D அரே, இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டால் 2D அரே, அண்ட் தென் அதுக்கு பக்கத்தில் அரேயோட நேம். அண்ட் 1D அரேக்கு பார்த்த மாதிரி இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை அரே நேமுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துக்கலாம். கரெக்டு தான். அண்ட் அகைன் அரே நேமுக்கு பின்னாடியும் கொடுத்துக்கலாம். அண்ட் அகைன் ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் ஸ்பேஸ் விட்டும் கொடுத்துக்கலாம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் தான். பட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் சில ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்குது. தட் இஸ் டேட்டா டைப் ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்பேஸ் ஸ்கொயர் பிராக்கெட் அரே நேம். இதுவும் வேலிட் தான். தென் டேட்டா டைப் ஸ்கொயர் பிராக்கெட் நேம் பின்னாடி ஸ்கொயர் பிராக்கெட், இதுவும் நமக்கு ஒரு வேலிடான ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் எல்ஸ் டேட்டா டைப் அரே நேமுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் அரே நேமுக்கு பின்னாடி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட். இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு 2D அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பட் நம்ம 1D அரேல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் மோஸ்ட் ரெக்கமெண்டட் அப்ரோச். பிகாஸ் இந்த அப்ரோச்சில் தான் அரேயோட நேமையும் அரேயோட டைப்பையும் கிளியராக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன டாஸ்க்னா, நான் சில டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதுறேன், அதில் எதெல்லாம் வேலிட் எதெல்லாம் இன்வேலிட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் int ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வேலிடா? எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் இந்த ஏபியோட டைமென்ஷன்ஸ், ஏவோட டைமென்ஷன் 1D அரே, பியோட டைமென்ஷன் அதுவும் நமக்கு 1D அரே தான். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுவும் வேலிட் தான். ஏயோட டைமென்ஷன் 2D அரே. பிகாஸ் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ரெண்டுக்குமே காமன் அண்ட் ஏக்கு பின்னாடி நம்மளுக்கு இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது. அப்போ ஏ 2D அரே, பி 1D அரே. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ் கரெக்டு தான். இதில் நமக்கு ஏவும் 2D அரே தான்,
பியும் 2D அரே தான். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ், பட் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணும். நேம்க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே ரெண்டு டைப்புக்குமே காமனானது. அப்போ ஏவோடதும் 2D தான், பியோடதும் 2D தான். அண்ட் தேர்ட் ஒன், ஏவோடது 2D, பியோடதும் 2D. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? கரெக்ட், ஏவோடதும் 2D, பியோடதும் 2D அப்படியா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பானது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் அரேயோட நேம்க்கு முன்னாடி டைமென்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம எந்த நேமை ஃபர்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம்க்கு மட்டும்தான் இருக்குது. செகண்ட் வேரியபிள் நேம்க்கு முன்னாடி அரேயோட டைமென்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி இங்கேயும் ஏ ஓகே, பட் பியும் சியும் தப்பு. அரேக்கு முன்னாடி டைமென்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அது நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் நேம்க்கு மட்டும்தான் பாசிபிள். மீதி இருக்க நேம்க்கெல்லாம் இது நம்ம கொடுக்காம இருக்கலாம், அரேல்ஸ் அரேயோட நேம்க்கு பின்னாடி தான் கொடுக்கணும். அப்போ இந்த லாஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் தப்பான டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3D அரேக்கான டிக்ளரேஷன். 3D அரேஸ். ஸோ ஆல்ரெடி 2 அரேக்கான டிக்ளரேஷன் பார்த்துட்டோம். இதை வச்சு 3Dக்கு நீங்களே கெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கொடுப்போம், அப்புறம் 3Dனா அதுக்கு 3 டைமென்ஷன் இருக்கும். அப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், அரேயோட நேம் கொடுப்போம். அண்ட் நம்மளுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. இது அரே நேம்க்கு முன்னாடியும் கொடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் அரே நேம்க்கு பின்னாடியும் கொடுத்துக்கலாம். நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், ஆர்எல்ஸ் டேட்டா டைப்க்கு பின்னாடி 1, நேம்க்கு முன்னாடி 2, இல்லை டேட்டா டைப் அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராக்கெட், நேம்க்கு பின்னாடி 2 ப்ராக்கெட் இப்படி கொடுத்துக்கலாம். அரேல்ஸ் இங்க 2 ப்ராக்கெட், இங்க ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். அரேல்ஸ் அரே நேம்க்கு முன்னாடி ஒரு ப்ராக்கெட், அரே நேம்க்கு பின்னாடி 2 ப்ராக்கெட்ஸ் இப்படி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு 3D அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கான பாசிபிள் ஸ்டேட்மெண்ட் தான். எதர் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, பட் எல்லாமே ஒரு வேலிடான ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறது இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண போகிற அப்ரோச் இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் அரே கிரியேஷன். ஒரு அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு அரேவை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுலேயும் ஃபர்ஸ்ட்டு 1D அரே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஜாவாவில் இருக்க அரே எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வேரியபிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த நாலேஜை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அரேஸ் அப்படிங்கிறது ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். அரே ஆப்ஜெக்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆப்ஜெக்ட் எல்லாம் எந்த கீவேர்டு வச்சு கிரியேட் பண்ணுவோன்ட்டு. ஒரு ஆப்ஜெக்டை எந்த கீவேர்டு வச்சு கிரியேட் பண்ணுவோம், நியூ அப்படிங்கிற கீவேர்டை வச்சு தான் ஜாவாவில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ அரேவும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அரேவை கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம எந்த கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவோம், சேம் நியூ கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1D அரே எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், இன்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் அரேயோட நேம். நான் அரேயோட நேம் ARR அப்படின்னு வச்சிருக்கேன். இது என்னோட டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு 1D அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த அரேவை நான் கிரியேட் பண்ணணும். அப்போனா அரே நேம் ஈக்குவல் டு நியூ, அந்த அரேயோட டைப் என்னது, இன்ட். இந்த இடத்துல எத்தனை எலமெண்ட் இந்த அரே ஹோல்டு பண்ணும், அதாவது அந்த அரேயோட சைஸையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும், 3. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு 1D அரேயோட கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரேயோட டிக்ளரேஷன் டைமில் நம்மளுக்கு சைஸ் தேவைப்படாது, பட் அரேயோட கிரியேஷன் டைமில் கண்டிப்பாக சைஸ் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் ஜாவாவில் எல்லா அரேயுமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்டை நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஆஸ்பெக்டில் ஒரு அரேவையும் நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த லைனோட ரிசல்ட்டாக என்ன நடக்கும்னா, எனக்கு ஒரு அரே கிரியேட் ஆகும். அந்த அரேயில் எத்தனை எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ண முடியும், 3 எலமெண்ட்டை தான் ஹோல்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம சைஸ் 3 தான் கொடுத்துருக்கோம். அப்போ 3 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இருக்க கெப்பாசிட்டியோட தான் அந்த அரே கிரியேட் ஆகும். இந்த அரே என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க ரெஃபரன்ஸ் வேரியபிளோட நேம் தான் நம்மளோட அரே நேம். ஸோ எனக்கு ஒரு அரே கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு 1D அரேயோட கிரியேட் பண்ற சின்டெக்ஸ். கிளியரா? பட் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட் வரும். என்ன டவுட்? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் வந்திருக்கேன் என்ன? ஓகே ஃபைன். நாம நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன கிரியேட் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்.
ஆப்ஜெக்ட் எதுக்கு கிரியேட் பண்ணுவோம்? ஒரு கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். பிகாஸ் கிளாஸ்ங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி நம்ம பில்ட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். பட் இந்த இடத்துல அரேவை நம்ம நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். அப்படின்னா ஒவ்வொரு அரேக்கும் கிளாஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படி ஒரு அரேக்கு கிளாஸ் இல்லைன்னா நம்மளால எப்படி அந்த அரேக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுது? பிகாஸ் அரேவே ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ அந்த அரேக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு கிளாஸ் இல்லைன்னா நம்மளால எப்படி அந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியுது? என்ன டவுட் யாருக்காச்சும் இருக்கா? ஓகே ஃபைன். இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து வரக்கூடிய ஒரு டவுட் தான். கண்டிப்பாக வந்திருக்கும். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு அரேக்குமே ஒரு கரஸ்பாண்டிங்கான கிளாஸ் இருக்கு. பிகாஸ் அதுதானே என்னோட ரூலே. நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும். அந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஜாவாவோட அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கு. பட் இந்த கிளாஸ் எல்லாமே ப்ரோக்ராமர் லெவலுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இது எல்லாமே ஜாவா லாங்குவேஜோட ஒரு பார்ட். ஓகே, இப்போ நான் சொல்லிடுறேன். இதுக்கு ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா? பிகாஸ் யார் என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடக்கூடாதுல்ல. அதுக்கு ப்ரூஃப்னு ஏதாச்சும் நம்ம கண்ணால் பார்த்தா தானே நம்பணும். அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு. நம்மளுக்கு கெட் கிளாஸ் கெட் நேம் இந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. இந்த மெத்தட்ஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்டோட கிளாஸோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும். என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான கிளாஸ் இருக்கா? அப்படி இருந்தால் அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படிங்கிறத இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கோட் எழுதுறேன். இதை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. கிளாஸ் மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array arguments. ஒரு அரேவை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். int ஸ்கொயர் பிராக்கெட் ஏ. இந்த ஏங்கிறது என்னோட அரே நேம். இப்போ அந்த அரேவை கிரியேட் பண்ணலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ என்ன டைப் இன்ட்டு எத்தனை எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு? ஒரு 3 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஏங்கிறது என்னது? ஒரு அரே. அரேங்கிறது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். பிகாஸ் அந்த அரேவை நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். அதனால அரேவும் ஆப்ஜெக்ட் தான். இதுக்கான ப்ரூஃபை தான் இப்போ பார்க்க போகிறோம். system dot out dot println a dot get class dot get name. ஸோ இந்த கோடை நான் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் கிளாஸ், அந்த கிளாஸோட நேம் வரும். இங்கே எதுக்காக கெட் கிளாஸ் டாட் கெட் நேம் அப்படின்னு 2 மெத்தட் கொடுத்துருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து ஜாவாவில் கிளாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேக்கேஜ்னு சொல்லுவோம். பேக்கேஜ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மாடியூல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹைராக்கிஸ் இருக்குது. நான் கெட் கிளாஸ்னு மட்டும் கொடுத்தேன்னா அந்த கிளாஸோட ஃபுல்லி குவாலிஃபைடு நேம் வரும். டாட் கெட் நேமையும் சேர்த்து கொடுத்தனா அந்த கிளாஸோட நேம் மட்டும் எனக்கு ஷார்ட்டாக வரும். இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன அவுட்புட் வருது நீங்களே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த அரேவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணும்போது ஜாவாவோட எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்னு சில இது இருக்கும். அதையும் நீங்கள் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணும்போது உங்களுக்கு கீழே ஆட்டோ கம்ப்ளீஷன் காட்டும். ஸோ நான் ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்ல. போய் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஏ டாட் கெட் கிளாஸ் சஜஷனில் அதுவே காட்டும். கெட் நேம். ஸோ இந்த கோடை தான் நம்ம அங்கேயே எழுதியிருந்தோம். இந்த கோடை இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது. ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த கிளாஸை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு அவுட்புட்டில் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஸ்கொயர் பிராக்கெட் கேபிட்டல் ஐ. இதுதான் இந்த ஏ அப்படிங்கிற அரேக்கான கிளாஸ் நேம். பட் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு டவுட் வரலாம். என்ன டவுட்? இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு? ஸ்கொயர் பிராக்கெட் ஐ. ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் எதை மீன் பண்ணுதுன்னா அதோட டைமென்ஷன். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. அப்போ உங்களோட அரே ஒரு 1D அரே. இந்த ஐங்கிறது கிளாஸோட நேம், இன்டீஜர் அரே. ஓகே, இந்த கெட் நேம் கொடுக்கலினா என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த கெட் நேமே இப்போ இல்லாமல் நான் கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரியான அவுட்புட் வரும். அகைன் இந்த கோடை கம்பைல் பண்ணிக்கிறேன். அகைன் ரன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ஐ. கிளியரா? ஸோ நம்ம டாட் கெட் நேமும் சேர்த்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஐ அந்த கிளாஸோட நேம் மட்டும் வரும். இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்துச்சு. ஸோ இப்போ ஸ்கொயர் பிராக்கெட் ஐ அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம். கிளாஸ் நேம்னா என்னது?
அது ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ இது ஒரு ஐடென்டிஃபையர்னா, ஐடென்டிஃபையருக்கு நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒரு ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த ரூல்ல இந்த சிம்பிள் இன்க்ளூடட் சிம்பிளா? கிடையாது. பிகாஸ் நேம் வைக்கிறதுக்கு நம்ம இந்த சிம்பிள்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணா நமக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். பட் இதுக்கு நம்ம கிளாஸோட நேம் பார்க்கும்போது ஸ்கொயர் பிராக்கெட் ஐங்கிற அவுட்புட் வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல மட்டும் எப்படி இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஒரு அலவபிள் சிம்பிளா மாறுச்சு? இந்த டவுட் யாருக்காச்சும் வந்துச்சா? ஓகே. அந்த டவுட் வந்திருக்கணும். வந்திருந்தா அதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஐ அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஜாவா ஐடென்டிஃபையரே கிடையாது. அது ஒரு கிளாஸ் நேம் தான். பட் அது ஜாவா ஐடென்டிஃபையரா அப்படின்னு பார்த்தா இது கிடையாது. ஸோ இந்த நேம் JVM இன்டர்னலா ஒரு கிளாஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய நேம். அதாவது இது JVM ஓட இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது ஜாவாவோட ஐடென்டிஃபையரா இருந்தால் தான் அந்த ஐடென்டிஃபையர் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். பட் இதுதான் ஐடென்டிஃபையரே கிடையாதுல்ல. ஒரு JVM அரே கிளாஸை இன்டர்னலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுதோ அந்த ரெப்ரசன்டேஷன் தான் நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுது. இது ஒரு கிளாஸ் நேம் தான். பட் ஜாவா ஐடென்டிஃபையரா இருந்தா அந்த ஐடென்டிஃபையர் ரூலை ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த ரெப்ரசன்டேஷன் என்னோட JVM எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன். அதனால இதுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. பட் இது ஒரு ப்ரோக்ராமர் லெவலுக்கு கிடையாது. இது ஒரு JVM இன்டர்னல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜாவால இருக்க எல்லா அரேவுமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதுக்கான ப்ரூஃப் வேணும்னா அந்த அரேயோட கிளாஸ் நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கான கிளாஸோட நேம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதே கோட்ல நான் ஒரு 2D அரேவா மாத்துறேன் இந்த ஏவை. இங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் இங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட். அதோட சைஸ் 3. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண எனக்கு என்ன அவுட்புட் வரும்? அவுட்புட் சேம். பட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் 1 வராம 2 வரும். இப்போ இதை மீன் பண்றது ஒரு 2D அரே. ஆனால் அந்த அரேயோட டைப் இன்டீஜர், அதனால இன்ட்டுங்கிறது வரும். கிளியரா? ஸோ இந்த கூட கேர்ஃபுல்லாக லெசன் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்டீஜர் அரேவை கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே அண்ட் ஒரு டபுள் அரே, ஒரு கேர் அரே, ஒரு பைட் அரே, ஷார்ட் அரே, லாங் அரே அண்ட் தென் இன்ட்டுக்கான ஒரு 2D அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு பூலியன் அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பான அரே அண்ட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனான அரே. இது எல்லாத்துக்குமே நம்ம அந்த கெட் கிளாஸ் கெட் நேம் அப்படிங்கிற மெத்தடை அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு அரேக்கான கிளாஸ் நேம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எஸ், ஃபர்ஸ்ட் IRR அப்படிங்கிறது ஒரு இன்ட்டோட 1D அரே. அதனால எனக்கு சிங்கிள் ஸ்கொயர் பிராக்கெட் ஐங்கிறது வந்திருக்கு. அப்புறம் ஃப்ளோட்டுக்கும் அதே மாதிரி தான், டபுள்க்கும் கேரக்டருக்கும் பைட்டுக்கும் ஷார்ட்டுக்கும். அப்புறம் இந்த ஐ முன்னாடி 2 ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு இந்த லைன் நம்பர் 10ல இருக்கிற அரே ஒரு 2D இன்டீஜர் அரே. அதனால எனக்கு 2 ஸ்கொயர் பிராக்கெட் ஒரு ஐ வந்திருக்கு. அண்ட் பூலியன் 1D அரேக்கு எனக்கு ஸ்கொயர் பிராக்கெட் இசட்னு வந்திருக்கு. இங்கே ஏன் பூலியனுக்கு பீன்னு வராமல் இசட் வந்திருக்கு? பிகாஸ் பைட்டுக்கு ஆல்ரெடி பீங்கிற அவுட்புட் வந்துருச்சு. அதனால தான் நம்ம வேற லெட்டர் யூஸ் பண்ணி பூலியனுக்கு இசட்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த இசட் ஸ்பெசிஃபிக்காக ஏன் வச்சிருக்காங்க? மேபி ஏதாச்சும் ரீசனாக இருக்கும். பட் அதை பற்றி நான் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜாவால இருக்க ஒவ்வொரு அரேவுமே ஆப்ஜெக்ட் தான். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே கரஸ்பாண்டிங்கான ஒரு கிளாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. இந்த கூட கம்பைல் பண்ணி ரன் பண்ணா என்ன அவுட்புட் நமக்கு கிடைக்கும்? ஆக்சுவலா இதில் நமக்கு 2 அரே இருக்கு. ஏங்கிறது ஒரு அரே, பிங்கிறது ஒரு அரே. ஏங்கிறது இன்டீஜர் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அரே. அப்படின்னா ஏங்கிறது ஒரு பிரிமிட்டிவ் அரே. பிங்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அரே. பட் ஸ்ட்ரிங்குங்கிறது நமக்கு ஒரு கிளாஸ். அப்போ இந்த பிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் அரே. எப்பெல்லாம் ஒரு பிரிமிட்டிவ் அரேவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோமோ, அதாவது பிரிமிட்டிவ் அரேயோட கிளாஸை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ, அப்போல்லாம் நமக்கு அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் அந்த அரேயோட டைமென்ஷன். ஸோ 1D அரேவாக இருந்தால் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், 2D அரேவாக இருந்தால் 2 ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் தென் அந்த அரேயோட டைப். இப்போ இன்டீஜராக இருந்தால் கேபிட்டல் ஐ, ஃப்ளோட்டிங் பாயிண்டாக இருந்தால் கேபிட்டல் எஃப், பூலியனாக இருந்தால் கேபிட்டல் இசட், இந்த மாதிரி வரும். அதுவே இது ஒரு ரெஃபரன்ஸ் அரேவாக இருந்துச்சுன்னா, ஆப்ஜெக்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய அரேவாக இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அதோட டைமென்ஷன் அகைன் 1D இருந்தால் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், 2D இருந்தால் 2 ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் தென் கேபிட்டல் எல். இந்த லெட்டருக்கு அப்புறம் அது என்ன கிளாஸோ அந்த கிளாஸோட நேம் வரும். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப். பட் ஜாவா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். அப்போ அந்த கிளாஸோட நேம் ஜாவா டாட் லேங் டாட்
ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் என்னோட கிளாஸ். அது இருக்க பேக்கேஜ் தான் வந்து java.lang. ஸோ எப்போல்லாம் ஒரு ப்ரிமிட்டிவ் அரேயோட கிளாஸ் நேம் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் அதோட கிளாஸ் நேம் பிரிண்ட் ஆகும். எப்போல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் அரேவை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் டைமென்ஷனை பேஸ் பண்ணி கேபிட்டல் எல் அண்ட் தென் அதோட கிளாஸ் நேம். ஸோ இந்த மாதிரி அரேஸை பற்றின சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இன்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ARR equal to new int of 3. ஸோ டிக்ளரேஷனையும் கிரியேஷனையும் ஒரே லைனில் முடிச்சிருக்கோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இதுதான் எனக்கு டிக்ளரேஷன். இது லெஃப்ட் சைடு இருக்க பார்ட். டிக்ளரேஷன் பண்ணும்போது நான் என்ன கொடுக்கக்கூடாது? டிக்ளரேஷன் பண்ணும்போது சைஸ் கொடுக்கக்கூடாது. பட் கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்தாகணும்? கம்பல்சரி கிரியேட் பண்ணும்போது சைஸ் கொடுத்தாகணும். அப்படி சைஸ் கொடுக்கலனா என்ன வரும்? நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இன்ட் ARR equal to new int empty square bracket. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கம்பைல் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரும்? கோடு கம்பைல் ஆகாது, கம்பைலேஷன் எரர் வரும், அரே டைமென்ஷன் மிஸ்ஸிங். என்ன எரர் வரும்? அரே டைமென்ஷன் மிஸ்ஸிங். பிகாஸ் நம்ம இந்த இடத்துல சைஸ் கொடுக்கல. இங்கே டைமென்ஷன் அப்படிங்கிறது வந்து அது 1D 2D அப்படிங்கிறது இல்லை. நம்ம சைஸ் கொடுக்காததுனால இந்த எரர் வந்திருக்கு, கம்பைலேஷன் டைமில் வந்திருக்கு. இதே நான் சைஸ் கொடுத்தேன்னா அந்த எரர் எனக்கு வராது. இதுக்குள்ள நான் 3, 4, 5 இந்த மாதிரி ஏதோ ஒரு சைஸ் கொடுத்தேன்னா எனக்கு இந்த கம்பைலேஷன் எரர் வராது. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடும், எனக்கு அரேவும் கிரியேட் ஆகிடும். இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்க. int ARR equal to new int of 0. ஸோ இது கம்பைல் ஆகுமா இல்லை கம்பைலேஷன் எரர் வருமா? அஃப்கோர்ஸ் கம்பைல் ஆகும். ஏன் 0 லென்த் இருக்க ஒரு அரேவை கிரியேட் பண்ண முடியாதா? கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரேவை கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லென்த் 0 அப்படின்னா அதுக்குள்ள எந்த எலமெண்ட்டையும் போட முடியாது. இந்த எக்ஸாம்பிளை நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். கெஸ் பண்ண முடியுதா எங்கன்ட்டு? நான் இப்போ ஒரு கோட் எழுதுறேன், இதில் கெஸ் பண்ணுவீங்க. ஸோ கிளாஸ் மெயின் public static void main string array arguments system.out.println arjsங்கிறது என்னது? என்னோட அரே, அதாவது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். அங்கே இருக்க ஒரு ஸ்ட்ரிங் அரே. இதோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த்தை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை பற்றி படிக்கும் போதே இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கோட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கோடை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஓகே, இந்த கோடு வந்து main.java அப்படிங்கிற ஒரு ஃபைலில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும்? கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்ணும்போது அந்த ஃபைலை கொடுக்கணும். என்டர். கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடும், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இந்த கோடை ஜாவா கிளாஸ் நேம் எந்த ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்காம என்டர் அழுத்துறேன். என்ன அவுட்புட் வரும்? அவுட்புட் வருமா? இல்லை ஏதாச்சும் ரன் டைமில் எக்ஸப்ஷன் வருமா? இல்லை பிளாங்காக இருக்குமா? அவுட்புட் 0ன்னு வரும். பிகாஸ் ஜாவாங்கிறது ஜாவா லான்ச்சர், மெயினுங்கிறது கிளாஸ் நேம், அதுக்கு பக்கத்தில் நான் கொடுக்கறது தான் வந்து ஆர்குமெண்ட்ஸ். நான் எந்த ஆர்குமெண்ட்ஸும் கொடுக்கல. என் கோடில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்? அந்த அரேயோட லென்த்தை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தா தானே அந்த ஆர்குமெண்ட்ஸை வச்சு என்னோட ஜேவிஎம் ஒரு அரேவை கிரியேட் பண்ணி அந்த அரேவை வச்சு மெயின் மெத்தடை கால் பண்ணும். ஆனால் இங்கே ஆர்குமெண்ட்ஸே கொடுக்கலையே. அப்போ ஜேவிஎம் அரேவை கிரியேட் பண்ணும், பட் என்ன அரே? எம்டி அரே, அதோட லென்த் 0. இதுவே ஜாவா மெயின் 1 2 3 அண்ட் தென் என்டர். இப்போ அவுட்புட் என்ன வரும்? இப்போ நான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு அரேவை கிரியேட் பண்ணும். அந்த அரேவை வச்சு என்னோட மெயின் மெத்தடை என்னோட ஜேவிஎம் கூப்பிடும். அண்ட் மெயின் மெத்தடுக்குள்ள அந்த அரேயோட லென்த்தை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அரேக்குள்ள 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ லென்த்து 3ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதேமாதிரி நான் ஒரு எலமெண்ட் கொடுத்தா 1ன்னு பிரிண்ட் ஆகும், 2 எலமெண்ட் கொடுத்தா 2ன்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் தானே அதோட லென்த்து. ஸோ இதோட ஹோல் பாயிண்ட் என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ணும் போதும் 0 லென்த் இருக்க ஒரு அரேவை கிரியேட் பண்ண முடியும். திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி வேலிட். அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். int array is equal to new int of -3. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? ஆக்சுவலி இது என்னது? சைஸை நெகட்டிவ்ல சொல்ல முடியுமா? சைஸுங்கிறது ஒரு குவான்டிட்டி தானே, லென்த்து பிரெத்து வெயிட் மாதிரி. அதான் நெகட்டிவ்ல சொல்ல முடியுமா? ஓகே ஃபைன். இதை கம்பைல் பண்ண என்ன நடக்கும்? நான் ஃபர்ஸ்ட் ஜாவா சி போட்டு இதை கம்பைல் பண்ண ட்ரை பண்ணுறேன். கம்பைல் ஆகுமா இல்லை கம்பைல் ஆகாதா? இந்த லைன் பர்ஃபெக்டாக கம்பைல் ஆகும், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னோட கம்பைலர் என்ன செக் பண்ணணும்னா, அரேவை கிரியேட் பண்ணும்போது அவன் சைஸ் கொடுத்துருக்கானா,
அண்ட் அந்த சைஸ் ஒரு இன்டீஜர் வேல்யூவா இல்லையா, இதை மட்டும் தான் என்னோட கம்பைலர் செக் பண்ணும். வேற எதையுமே செக் பண்ணாது. இந்த இடத்துல இன்ட் தவிர வேற ஏதாச்சும் கொடுத்தனா எனக்கு கம்பைல் டைம்ல எரர் வரும். இல்ல எதுவுமே கொடுக்காம எம்டியா இருந்துச்சுன்னா அப்பயும் கம்பைல் டைம்ல எரர் வரும். பிகாஸ் நம்ம எம்டியா இருக்கும்போது வந்து எரர் பார்த்தோம், ஒரே டைமென்ஷன் மிஸ்ஸிங் அப்படின்னு. பட் மைனஸ்ல கொடுத்தா எனக்கு எந்த எரரும் கம்பைல் டைம்ல வராது. ஓகே, கம்பைல் ஆகி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஜேவிஎம்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜேவிஎம் என்ன பண்ணும், ஜேவிஎம் நம்ம கண்ணத்திலே லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கும். ரன் டைம்ல எனக்கு இந்த கோடு ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். என்ன எக்ஸெப்ஷன், நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன், நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷனை ரன் டைம்ல ஜேவிஎம் எனக்கு த்ரோ பண்ணும். கிளியரா? ஓகே, நம்ம 0 லென்த் இருக்க அரே ஒரு வேலிட் அரேன்னு பார்த்தோம். இந்த அரேக்குள்ள என்னால் எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கோட் எழுதுறேன், அந்த கோடை கம்பைல் பண்ண என்ன அவுட்புட் வரும்? கிளாஸ் மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array arguments int array a is equal to new int of 0 and a of 0 equal to 10. ஸோ இந்த கோடு கம்பைல் ஆகுமா? கம்பைல் ஆகாதா? பிகாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்காரே 0 லென்த் அப்படின்னா அதுக்குள்ள எந்த எலமெண்ட்டையும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் அந்த அரேயோட 0th இண்டெக்ஸில் 10ங்கிற ஒரு எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கம்பைல் ஆகுமா ஆகாதா? ஸோ அப்போ இந்த கோடுக்கு நமக்கு என்ன வரும், கம்பைல் டைமில் கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடும். ரன் டைமில் ரன் டைம் எக்ஸெப்ஷன் வரும். என்ன எக்ஸெப்ஷன் வரும், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். நான் அரேயோட ரேஞ்ச் தாண்டி போகிறேன், அந்த அரேக்கு கெப்பாசிட்டியே இல்லை, பட் இருந்தாலும் நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் ரிசர்வ் பண்ணாத ஒரு மெமரியை யூஸ் பண்ண போனால் எனக்கு இந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ரேஞ்ச் அந்த ஏரியா தான் எனக்கு வரும். பட் என்னோட கம்பைலர் இதை பற்றியெல்லாம் கண்டுக்காது. அதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு இன்டீஜர் இருக்கா, அவ்வளோதான். எம்டிஏ இல்லாமல் ஒரு இன்டீஜர் இருக்கா, அதுதான் என்னோட கம்பைலர் செக் பண்ணும். பட் ஜேவிஎம் எல்லா விஷயத்தையும் கிளியராக செக் பண்ணும். ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த எரரை எனக்கு கொடுக்கும். கிளியரா? ஸோ இந்த கோடெல்லாம் நமக்கு தேவையில்ல, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அரேயோட சைஸ் நமக்கு 0. அந்த அரேயோட 0th இண்டெக்ஸில் நான் ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். இப்போ இதை கம்பைல் பண்ணலாம். தேங்க்ஃபுல்லி கம்பைல் ஆகிடுச்சு. ரன் பண்ணலாம். ரன் ஆகாது. பிகாஸ் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். என்னோட அரேல இடமே இல்லை. ரிசர்வ் பண்ணாத ஒரு இடத்த எப்படி நான் யூஸ் பண்ண முடியும்? நான் அரேயோட ரேஞ்சு தாண்டி போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், என்னோட கம்பைலர் என்ன செக் பண்ணும், சைஸ் அவன் கொடுத்துருக்கானா அண்ட் அந்த சைஸ் ஒரு இன்டீஜராக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் என்னோட கம்பைலர் செக் பண்ணும். வேற எந்த விஷயத்தையும் என்னோட கம்பைலர் செக் பண்ணாது. பட் என்னோட ஜேவிஎம் எல்லா விஷயத்தையும் தெளிவாக செக் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை லிசன் பண்ணுங்க. int array a equal to new int of 10. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், என்ன டைப் ஆஃப் டேட்டா இந்த இடத்துல அலோவபிள். ஸோ இந்த இடத்துல அரேவோட சைஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அப்படி சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா டைப்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆக்சுவலாக 10. 10ங்கிறது ஒரு இன்டீஜர் நம்பர். ஒரு இன்டீஜர் நம்பரை டிஃபால்ட்டாக என்னோட கம்பைலர் என்னென்ன அசியூம் பண்ணிக்கும், இன்ட்னு அசியூம் பண்ணிக்கும். அப்போ இந்த இடத்துல அலோவ் பண்ணக்கூடிய டைப் இன்ட் டேட்டா டைப்பாக மட்டும்தான் இருக்கும். பட் இன்ட் இருக்க இடத்துல நம்ம என்னென்னலாம் கொடுத்துக்கலாம், அதுக்கு அதை விட சைஸ் கம்மியாக இருக்க டேட்டா டைப் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கலாம். அப்படின்னா இன்ட் a1 ஸ்கொயர் ப்ராக்கெட். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒன் அரே டிக்ளரேஷன்லேயே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை டேட்டா டைப்புக்கு பின்னாடி போட்டுக்கலாம், அரே நேமுக்கு முன்னாடி போட்டுக்கலாம், அரே நேமுக்கு பின்னாடியும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் எழுதிட்டேன், பட் வேண்டாம், நம்ம ஒரு இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். int square bracket a1 is equal to new int of 10. இது ஜென்ரல். நார்மலாக ஒரு நம்பர் அந்த இடத்துல நான் சைஸாக கொடுத்துருக்கேன். அதோட டைப் என்ன, இன்ட். சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுற டைப் என்ன, இன்ட் தான். பட் இன்ட் இருக்க இடத்துல நான் பைட் கொடுத்துக்கலாம், ஷார்ட் கொடுத்துக்கலாம், கேரும் கொடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த 3 டேட்டா டைப்போட சைஸுமே இன்ட்டை விட கம்மி தான். அப்போ பைட் b1 is equal to 10. int array a2 is equal to new int of b1. இது நமக்கு கரெக்டா? எஸ், கரெக்டு தான். இங்கே ஒரு இன்டீஜர் தான் வேணும், இந்த இடத்துல நான் பைட்டும் கொடுத்துக்கலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்
short s1 is equal to 10. Int array a3 is equal to new int of s1. இது நம்மளுக்கு கரெக்டா? எஸ், அஃப்கோர்ஸ் இதுவும் கரெக்ட் தான். பிகாஸ் இன்ட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஷார்ட் டேட்டா டைப்பும் கொடுத்துக்கலாம். And இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக தப்பான கெஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? எஸ், அஃப்கோர்ஸ் இதுவும் கரெக்ட் தான். பிகாஸ் நான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன். கேரக்டரோட சைஸ் 2 பைட்ஸ், இன்ட்டோட சைஸ் 4 பைட்ஸ். அப்போ கேரக்டரோடது இன்ட்டை விட கம்மி தான். அப்போ அதுவும் அளவபிள் டேட்டா டைப்பு தான். நான் ஏன் கொடுத்துருந்ததோட சைஸ் என்னன்னு என்னோட கம்பைலர் அசியூம் பண்ணிக்கும். அதோட யூனிகோட் வேல்யூ 97. கிளியரா? ஸோ அரேவோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அலோவபிள் டேட்டா டைப் இன்ட்டு தான். பட் இன்ட் இருக்க இடத்துல நம்ம அதை விட சின்ன டேட்டா டைப்ஸையும் கொடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம டேட்டா டைப்ஸ் படிக்கும் போதே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு இன்டீஜர் நம்பரை என்னோட கம்பைலர் இன்ட்டுன்னு தான் அசியூம் பண்ணிக்கும். நான் அதுக்கு பின்னாடி எல் கொடுக்குறேன். ஸோ இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ஆர் தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் அரேவோட சைஸை என்னோட கம்பைலர் எப்பயுமே ஒரு இன்ட்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும். பட் நான் லாங் கொடுத்துருக்கேன். அப்போ சின்னதாக இருக்கக்கூடிய சின்னதாக சைஸ் இருக்கக்கூடிய டேட்டா டைப்பை தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பெருசாக சைஸ் இருக்கக்கூடிய டேட்டா டைப்பை கொடுக்குறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு என்ன கம்பைலேஷன் எரர் வரும்? பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் லாங் டு இன்ட் அப்படிங்கிற கம்பைலேஷன் எரர் நமக்கு வரும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இன்ட் a5 ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 10. இந்த இடத்துல எனக்கு சைஸ் பிரச்சனை இல்லை, அந்த சைஸோட டேட்டா டைப்பு பிரச்சனை இல்லை. பட் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பார்த்து கரெக்டாக கெஸ் பண்ணுங்க. இந்த கோடை கம்பைல் பண்ணால் என்ன அவுட்புட் வரும்? கம்பைல் ஆகாது. கம்பைலேஷன் எரர். இன்கம்பேட்டபிள் டைப்ஸ். இந்த இடத்துல ஒரு இன்ட் அரேவை கொடுத்துருக்கீங்க. பட் இந்த இடத்துல ஒரு நார்மல் இன்டீஜரை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் cannot be converted to int அப்படிங்கிற கம்பைலேஷன் எரர் நமக்கு வரும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜாவா லாங்குவேஜில் அரே சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு அலோவபிளான டேட்டா டைப்ஸ் பைட், ஷார்ட், கேர் அண்டு இன்ட். இதை தவிர வேற ஏதோ ஒரு டேட்டா டைப் நம்ம அந்த இடத்துல கொடுத்தா நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல லாங் கொடுத்த மாதிரி ஃப்ளோட், டபுள், பூலியன் வேற எது கொடுத்தாலுமே இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஆர் கேனாட் பி கன்வெர்டட் ஃப்ரம் திஸ் டைப் டு த டைப், அந்த மாதிரியான எரர் தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ ஒரு அரேவோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அலோவ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் என்னன்னு பார்த்தோம்? இன்ட் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ இன்ட்டு தான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்பாக இருந்தால் ஒரு அரேவோட சைஸாக மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய நம்பர் என்னால் கொடுக்க முடியும்? அந்த இன்ட் டேட்டா டைப்போட மேக்ஸிமம் வேல்யூவை தான் என்னால் மேக்ஸிமம் அரே சைஸாக கொடுக்க முடியும். இப்போ நான் இப்படி ஒரு அரேவை கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்டோட மேக்ஸிமம் சைஸை விட ஒன்று அதிகமாக கொடுக்க போகிறேன். இன்ட்டோட மேக்ஸிமம் சைஸ் என்னது? 21, 47, 48, 36, 47. அதை விட ஒன்று அதிகமாக 48 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடு கம்பைல் ஆகுமா? இந்த விஷயத்தை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பரையே நம்ம நம்மளோட கோடில் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் பை டிஃபால்ட் ஒரு பாயிண்ட் வைக்காத நம்பரை நான் என் கோடில் கொடுத்துருந்தா அதை என்னோட கம்பைலர் இன்ட்னு தான் அசியூம் பண்ணிக்கும். அப்போ அந்த நம்பர் கண்டிப்பாக இன்ட்டோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். இன்ட்டோட ரேஞ்சு தாண்டி போனால் கம்பைலேஷன் எரர், இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ். அந்த ஃபேக்ட் இங்கேயும் நம்மளுக்கு அப்ளிகபிள் தான். ஸோ இன்டீஜரோட சைஸாக இன்ட் டேட்டா டைப்போட மேக்ஸிமம் வேல்யூ விட அதிகமாக நம்ம கொடுத்தா நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர், இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படிங்கிற எரர் தான் வரும். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக கவனிங்க. நான் இன்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூவே கொடுக்க போகிறேன். 21, 47, 48, 36, 47. இந்த கோட் எப்படி பிஹேவ் பண்ணும்? கம்பைல் ஆகுமா? கம்பைல் ஆனால் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஸோ எப்படி பிஹேவ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த கோட் யார் பாப்பா? என்னோட கம்பைலர் பார்க்கும். ஜாவா சி கம்பைலர். ஸோ இந்த கம்பைலர் என்ன செக் பண்ணும்? சைஸ் கொடுத்துருக்கானா, அந்த சைஸ் ஒரு இன்டீஜரா, அவ்வளோதான். ஆனால் அந்த இன்டீஜர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கா? கிளியர். ஸோ 3 டெஸ்ட்டும் பாஸ் ஆகிடுச்சு. ஜாவா சி நெக்ஸ்ட் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவா? என்னோட ஜேவிஎம் கிட்ட இந்த கோடை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஜேவிஎம் என்ன செக் பண்ணும்? ஓகே இது இன்டீஜர் தான்,
ரேஞ்ச்குள்ள இருக்கா? அகைன் அந்த சைஸால ஒரு அரேவை கிரியேட் பண்ண முடியுமா? இவன் ஒரு சைஸ் கேட்டிருக்கான். அந்த சைஸ்க்கு ஒரு அரேவை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? இந்த மாரி இன்னும் நெறைய விஷயத்த என்னோட ஜேவிஎம் செக் பண்ணும். பட் மேபி சம்டைம்ஸ் நாம கேட்டிருக்க சைஸ்க்கு ஒரு அரேவை ஜேவிஎம்மால கிரியேட் பண்ண முடியாம போகலாம். பிகாஸ் நம்ம இவ்ளோ பெருசுக்கு ஒரு இன்டிஜர் அரேவை கேட்டிருக்கோம். ஒரு இன்டிஜரோட சைஸ் என்ன? 4 பைட்ஸ். அப்போ 4 இன்டூ 2147 48 36 47. ஸோ இவ்ளோ பெருசு ஒரு அரே. அப்ப இத்தனை பைட்ஸ் மெமரி எனக்கு வேணும். இந்த மெமரி லிமிட் ஜேவிஎம்மோட லிமிட்டை விட தாண்டி போகலாம் மேபி. அப்போ நம்மளுக்கு கம்பைல் டைம்ல இந்த கோடு சக்ஸஸ் ஆனாலும் ரன் டைம்ல ஜேவிஎம் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். அவுட் ஆஃப் மெமரி எரர். பட் இந்த எரர் நமக்கு நம்ம கோடில் இஷ்யூ இருக்கிறதுனால வரல. என்னோட சிஸ்டம் ரிசோர்ஸ் போதிய அளவு எனக்கு இல்லை. அதனால தான் இந்த எரர் எனக்கு வந்திருக்கு. என்னோட கோடில் ஏதாச்சும் எரர் இருந்தால் என்னோட கம்பைலர் அதை டிடெக்ட் பண்ணியிருக்கும். பட் கம்பைலேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த எரர் ரன் டைம்ல வந்திருக்கு. அப்போ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் சிஸ்டம் ரிசோர்சஸ். பட் இந்த ஜேவிஎம்மோட சில கான்ஃபிகரேஷனை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நாம அந்த கமாண்ட் கொடுக்கும் போதே ஃபிளாக்ஸ் நம்மளுக்கு சில இது இருக்கும். அந்த ஃபிளாக் யூஸ் பண்ணி ஜேவிஎம்மோட மேக்ஸிமம் ஹீப்போட லிமிட், மினிமம் ஹீப்போட லிமிட், எத்தனை ஜிசி சைக்கிள் எடுத்துக்கணும், என்ன டைப் ஆஃப் கார்பேஜ் கலெக்டர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்மளால அந்த ஃபிளாக் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆஸ் ஆஃப் நோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸோ இந்த எரர் வந்தது நம்ம கோடில் இஷ்யூ இருக்கிறதுனால இல்லை, நம்ம கேட்ட அளவுக்கு ஒரு ரிசோர்ஸை ஜேவிஎம்மால ரெடி பண்ண முடியல. இதை வேணும்னா நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம் கோடை. ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 2147483647. ஸோ இந்த கோடை கம்பைல் பண்ணால் நமக்கு இஷ்யூ வராது. இஷ்யூ ரன் டைமில் தான் வரும். ஓகே, கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஃபைன். ரன் பண்ணும்போது நமக்கு exception in thread domain java.lang.out of memory error. Requested array size exceeds the virtual machine limit. பட் நோ இஷ்யூஸ். நம்ம இந்த ஜேவிஎம்மோட கான்ஃபிகரேஷன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் லேட்டர் ஜேவிஎம்மோட ஆர்கிடெக்சர் அது ஒரு மாடியூலில் பார்ப்போம், அப்போ பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு 1D அரேவை பற்றி நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் 2D அரேல என்னென்னாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 2D அரேவை எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம்.